Hi friends, welcome to Chennai Aras Kitchen. நான் இன்னைக்கு சூப்பரான கிரவுண்ட்நட்ஸ் பக்கோடா தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த பக்கோடா செய்கிறதுக்கு என்னென்ன செய்வோம் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்காக டைம் சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டாக தான் செய்கிற வீடியோ. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான கிரவுண்ட்நட்ஸ் பக்கோடா செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். பேசிக்கான ஃபஸ்ட்டு மசாலா இதுதான். இந்த கப்பில் ஒரு கப் நான் இது வந்து பேசன் எடுத்துருக்கேன்னா இதே கப்பில் வந்து 2 கப் வந்து கிரவுண்ட் நட்ஸ் இருக்குது. கிரவுண்ட் நட்ஸ் டபுள் மடங்கு இருந்தால் 1 மடங்கு தான் இந்த பேசன் போதும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட் நட்ஸு நல்லா அலசிக்கலாம். ஏன்னா இதில் ஈரம் பதம் வரணும் நம்மளுக்கு. அலசி வச்சுட்டு 1 by 1 உங்களுக்கு நான் மசாலா சொல்கிறேன். பாருங்கள், நல்லா தேய்ச்சி நல்லா இது பண்ணணும். ஆனால் தோலெல்லாம் உரியக்கூடாது. சும்மா அதில் இருக்கிற தூசி போயிடணும். அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த கிரவுண்ட் நட்ஸ் வந்து ஈரப்பதம் வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து கிரவுண்ட் நட் மட்டும் இந்த பெரிய பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நான் மசாலா சேர்க்க போகிறேன். அதனால தான் கொஞ்சம் விரிவான பாத்திரத்தில் சேர்த்தா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால இந்த பெரிய இதில் வச்சு போட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிரவுண்ட் நட்ஸ் வாஷ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். தண்ணி இல்லாமல் வரும் ஈரப்பதத்துக்காக மட்டும் வச்சுருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பேசனில் வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேசன் வந்து கடலை மாவு தான் 1 கப் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அப்புறமா கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்க்குறேன். பாருங்கள், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் ஜீரா பவுடர் சின்ன ஸ்பூன் தான் இது, இதில் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு 4 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்க்குறேன். அப்புறம் கடைசியாக கொஞ்சம் இந்த கிரவுண்ட் நட்ஸுக்கும் இந்த மாவுக்கும் தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிரவுண்ட் நட்ஸில் சேர்க்க போகிறோம். இது மட்டும் கிடையாது, மசாலா திருப்பவும் நான் சேர்ப்பேன். நீங்கள் கவனமாக பாருங்கள். ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக மசாலா இது. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்க்கணும், அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிரவுண்ட் நட்ஸில் நம்ம சேர்த்து நம்ம இப்போ செய்ய வேண்டியதான். இப்போ கொஞ்சம் தண்ணி தேவைப்படலாம் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாகவே நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். ஸ்டார்டிங்கில் சேர்த்தா வந்து ஒட்டாமல் அப்படி ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கலர் வேணும்னு சொன்னால் ஃபுட் கலர் ரெட் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம பக்கோடாலாம் பார்க்கும்போது ரெட்டாக இருக்கும். அந்த மாதிரி ரெட் வேணும்னா, அந்த மாதிரி ரெட் கலர் உங்களுக்கு வேணும்னா ரெட் ஃபுட் கலர் இப்போ சேர்த்தா சேர்க்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பாருங்கள். கிரவுண்ட் நட்ஸ் எல்லாம் வந்து நல்லா கோட்டிங் ஆகிடுச்சு. தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு கோட்டிங் ஆகிடுச்சு. இந்த கோட்டிங் போதாது, இருக்கிற பேலன்ஸ் மாவு எல்லாமே இதில் கோட் ஆகணும். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம ஒரே அடியாக கொட்டக்கூடாது. தண்ணி கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து அதை மிக்ஸ் பண்ணி அந்த நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரை மாவு எல்லாமே நம்மளுக்கு கிரவுண்ட் நட்ஸில் வந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிட்டா போதும். ரொம்பலாம் டைம் எடுக்காது நம்ம இது செஞ்சு வச்சுக்கிறதுக்கு. இது கடையிலலாம் வாங்கினோன்னா விலை அதிகம். கிரவுண்ட் நட்ஸு நம்மளுக்கு கம்மியாக விலை தான். நம்மளுக்கு எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா ஸ்கூலில் லஞ்ச் கொடுக்கும்போது நம்ம கர்ட் ரைஸோ லெமன் ரைஸோ செய்யும் போது என்னடா நம்மளை அதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு யோசிக்காமல் இது ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டா நம்மளுக்கு லஞ்சோட வேலை முடியுது. பாருங்கள் அழகாக நம்மளுக்கு கோட் ஆகுது. பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு அழகாக வந்து கிரவுண்ட் நட்ஸில் அழகாக பிடிச்சிடுச்சு. இது
நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் பொரிக்கும் போது காட்டுறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட் நம்ம விட்டுடலாம். இல்லைன்னா இந்த கிரவுண்ட் நட்ஸ்லேருந்து அது பிரிஞ்சு வரக்கூட சான்ஸ் இருக்குது. அதனால ஒரு 5 மினிட் நம்ம விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மசாலாவும் நான் சேர்த்தாச்சு. இப்போ வந்து மசாலா வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக 2 எக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். நான் 2 கப் போட்டிருந்தேன் கிரவுண்ட் நட்ஸ், அதனால 2 எக்கு சேர்த்துக்கிறேன். இது நல்லா 1 கிலோவுக்கும் மேலே ஆகும் எனக்கு. நம்ம 1/2 கிலோவுக்கும் கம்மியாக தான் வந்து நம்ம கிரவுண்ட் நட் சேர்த்துக்கணும். ஆனால் இந்த பேசன் சேர்த்து இந்த மசாலாவில் சேர்த்து நம்ம இந்த மாதிரி செய்யும்போது 1 கிலோவுக்கும் அதிகமாக நம்மளுக்கு கிரவுண்ட் நட்ஸ் கிடைச்சிடும். அதே கடையில் வந்து இந்த 1 கிலோவுக்கும் அதிகமாக கிரவுண்ட் நட்ஸ் வாங்கினோன்னா எவ்வளோ காசு ஆகும்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஈஸியான கம்மியான செலவில் நம்ம பண்ணி வச்சுட்டோன்னா, செலவுன்றது மேட்டர் கிடையாது. ஆனால் இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக நம்ம பசங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கலாம் லஞ்சில். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பொரிக்கிறதுக்காக நம்ம பெரிய கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுடலாம். போடுறப்போ கொஞ்சம் மிக்ஸாகவே போட்டுடலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பிரித்தா பிரிஞ்சிடும். பாருங்கள், ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப ஹீட்டாக இருந்தால் மேலே இருக்கிற மாவு மட்டும் நம்மளுக்கு வெந்துட்டு உள்ளே வந்து நட்ஸ் வந்து வேகாமல் இருக்கும். நம்ம இப்படி போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமே நம்ம பிரித்து விட்டுக்கலாம். ஒரு பதத்துக்கு வந்த உடனே நம்ம பிரித்தா பிரிஞ்சிடாது. அதனால் போடும்போது இப்படி நம்ம போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு பிரித்து கூட காட்டுறேன் பாருங்கள். இது கொஞ்சம் நேரம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் உள்ளே இருக்கிற நட்ஸ் எல்லாம் வேகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொஞ்சம் வந்து நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வந்து நம்ம உள்ளே இருக்கிற நட்ஸ் எல்லாம் வேகிறதுக்கு விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இப்படி இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விடுறேன். பிரித்து விடும்போது அதில் இருக்கிற நம்மளுக்கு வந்து அதில் நம்ம சேர்த்துருக்கிற பேசனெல்லாம் வந்து நம்ம சேர்த்துருக்கிற பேசனெல்லாம் வந்து பிரியாமல் அதிலே ஒட்டி கெடுக்கும். அவ்வளோதான். இப்போ பிரித்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஃபாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி இருக்கிறது எல்லாமே நான் செஞ்சுட்டு எவ்வளோ கிறிஸ்பியாக எப்படி வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பொரிச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் மசாலா சேர்க்கணும். அதுவும் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போ இந்த கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அதே சில்வர் பாத்திரத்தில் போட்டு காட்டுறேன். பாருங்கள், மாஷாஅல்லாஹ் இவ்வளோ கிறிஸ்பியாக இவ்வளோ வந்துடுச்சு. இது இந்த சூப்பரான இந்த கிரவுண்ட் நட்ஸ் எல்லாமே செஞ்சுட்டு நான் கடைசியாக மசாலா சேர்க்கும் போது காட்டுறேன். பாருங்கள், நான் மாவு பிசைஞ்ச அதே பவுல் தான். அந்த பவுல்லேயே நான் செட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. நான் போடும் போதே தெரியும் உங்களுக்கு. 3 வாட்டி நான் வந்து 2 கப் கிரவுண்ட் நட்ஸு 1 கப் பேசனுக்கு 3 வாட்டி பொரிச்சு எடுத்தேன். மசாலா பாருங்கள் எவ்வளோ நிறைய வந்திருக்கு. கண்டிப்பாக 1 கிலோக்கு மேலே தான் இருக்கும். இந்த சூப்பரான கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் சவுண்ட் வரும் போதே தெரியும். இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா இதில் வந்து கொஞ்சமாக சாட் மசாலா சேர்க்க போகிறோம். இந்த சாட் மசாலா சேர்க்கும்போது இன்னும் கிறிஸ்பியாக இன்னும் சூப்பராக நமக்கு அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து 2 ஸ்பூன் கிரவுண்ட் நட்ஸ் போட்டோம். 1 ஸ்பூன் வந்து 2 கப் கிரவுண்ட் நட்ஸ் போட்டோம். 1 கப்பு பேசன் போட்டோம். அதுக்கு 3 ஸ்பூன் நம்ம சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இது சாட் மசாலா வந்து கொஞ்சம் வந்து டேங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் டேங்கியாக இருக்கிறதுனால இன்னும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறமா வந்து பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இது சைட் டிஷ்ஷுக்காக தான் வைக்கிறோம். சேம் சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறமா இப்போ கொஞ்சமாக உப்பு, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த மாதிரி கிளட்டி வச்சுட்டு ஆற வச்சுட்டு நம்ம வந்து நல்லா டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் கூட சூப்பராக இருக்கும். நம்ம அவசரமாக பருப்பு சாம்பார் செஞ்சிட்டோமா, என்னடா சைட் டிஷ்ஷுன்னு யோசிக்காமல் இதை ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டோம்னா இன்றைக்கான சைட் டிஷ் முடிஞ்சுது நம்மளுக்கு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு காட்டுங்க. பாருங்கள் பாருங்கள், இது வந்து கிரவுண்ட் பக்கோடா தான். இது பக்கோடானா இப்படி தான் இருக்கும். சிங்கல்லாம் இருக்காது. பாருங்கள், பக்கோடா தான் இது.
உங்களுக்கு சவுண்டே கேட்கும். எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருக்கு. என்னோடய ஸ்டைலில் நான் என்ன சூப்பரான கிரவுண்ட் பக்கோடா செஞ்சுட்டேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.